உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்ம உடையெல்லாம் இருக்குல்ல, ஆடைகள், அதையெல்லாம் வாங்கி பயன்படுத்திட்டு பீரோக்குள்ளே அப்படியே திணிச்சு வச்சிட்டோன்னு வைங்களேன், எடுக்காமல் ரொம்ப நாள் கழித்து வெளியில் எடுத்தால் அதில் ஒரு பூச்சி ஒன்று வெள்ளையாக வழுவழுன்னு அப்படியே ஓடும் தெரியுமா? அப்புறம் அதை உதறிட்டு திரும்பவும் அந்த ஆடையை துவைச்சிட்டு நம்ம போட்டுப்போம். அது மாதிரி புத்தகங்களை வச்சாலும் அந்த அந்து பூச்சி வந்துடும். அது மாதிரி முந்தியெல்லாம் பெண்களுக்கு இது அதிகமாக இருக்கும். தலையில் பேன் அப்படிங்கிறது வரும் இல்லை, தலையை கவனிக்காமல் இருந்தால், தலையை சிக்கு வராமல் இருந்தால், தலையை கொஞ்சம் கூட பராமரிப்பு இல்லாமல் வச்சுருந்தா இந்த பேனும் ஈரமாக வந்து சேரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரியான சூழலை பற்றி நம்முடைய வள்ளல் பிரான் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி வள்ளல் பிரானோட பாடல்களை ஆழ்ந்து படிக்க 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 ஒரு பேனை பற்றி எழுதியிருக்காரு, ஒரு அந்து பூச்சியை பற்றி எழுதியிருக்காரு. அது மாதிரி ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர் எல்லாற்றையும் பற்றி நம்முடைய வள்ளல் பிரான் பாடல் எழுதியிருக்காருங்கிறது வியப்பான விஷயமா இருக்குது. எந்த உயிரையும் அவர் எள்ளி நகையாடவில்லை. அந்தந்த உயிருக்கான அந்த விசேஷத்தை சொல்லி அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இணைத்து பார்த்து பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படிங்கிறத முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது. இந்த பேன் அப்படிங்கிறத பற்றி, அந்த அந்துப்பூச்சி அப்படிங்கிறத பற்றி வள்ளல் பிரான் எழுதியிருக்கின்ற ஒரு பாடல். இந்த உயிரினங்கள் கூட வள்ளல் பிரானுடைய பாடலில் அவருடைய சிந்தனையில் இடம்பெற்றிருக்கிறது என்பது தான் நாம் வியக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மோட சிந்தனையில் இந்த பூச்சியெல்லாம் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த பூச்சிகளை பற்றி நாம் எடுத்த உடனே கையால் நசுக்கக்கூடிய இந்த பூச்சிகளை பற்றி வள்ளல் பிரான் என்ன சொல்கிறாங்கிறத பாருங்க. வன்மூட்டை பூச்சியும் புன் சீலை பேனும் தம் வாய் கொள்ளியால் என் மூட்டை தேகம் சுருக்கிடவே சுட்டு ரா முழுதும் தொன் மூட்டையினம் துணியினும் பாயினும் சூழ்கின்றதோர் பொன் மூட்டை வேண்டி என் செய்கேன் அருள் முக்கட்புண்ணியனே. 2ஆம் திருமுறையில் தனித்திருமாலை அப்படிங்கிற பகுதியில் 1487வது பாடலாக வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறாருங்கிற குறிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா முக்கட்புண்ணியனே அப்படின்னு சொல்கிறாரு. சிவனை பற்றி பாடுகிறார், சிவனின் பாதங்களை பற்றி பாடுகிறார். அப்படின்னா அந்த முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை வரைக்கும் அவர் இந்த மாதிரியான உருவ வழிபாட்டை செய்தவர் தான் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்துடும். இதிலிருந்தெல்லாம் வெளியில் வந்துட்டாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த உருவ வழிபாடு, ஆகமங்கள் சொல்லுகின்ற வழிபாடு, அந்த மந்திரங்கள் போற்றி இதிலிருந்தெல்லாம் வெளியே வந்து தனக்கே தான் வெளிச்சமாகி நின்றவர் நம்முடைய வள்ளல் பிரான். ஆகமக்காரர்கள், வைதிகர்கள் சொல்லுகின்ற அந்த கட்டுக்கதைகளிலிருந்து தன்னை மீட்டெடுத்து நம்மையும் மீட்டெடுத்து கொண்டிருப்பவர் தான் வள்ளல் பிரான். மூட்டை பூச்சி அல்லது அந்த அந்து பூச்சின்னு சொல்கிற அந்த சீலை பேன், இதை பற்றியெல்லாம் வள்ளல் பிரான் என்ன சொல்கிறாருங்கிறத படிச்சுட்டு வந்துடலாம். திரும்பவும் இதை வாசிக்கும்போது அந்த பூச்சியெல்லாம் அந்த வார்த்தைகளில் அப்படியே நகர்ற மாதிரி ஒரு உணர்வு வருது. திரும்ப வாசிக்கலாம், அந்த உணர்வு உங்களுக்கு வருதான்னு பாருங்களேன். வன்மூட்டை பூச்சியும் புன்சீலை பேனும். பொதுவாக படுக்கையில் இந்த மூட்டை பூச்சி இருக்கும். அந்த படுக்கைக்குள்ளே போய் அது உட்கார்ந்துட்டுருக்கோம். நம்ம படுத்தோன்னு வைங்க, படுக்கையிலேருந்து வெளியில் வந்து நம்மை கடித்து நம்முடைய ரத்தத்தை உறிஞ்சுவது, கடித்த இடத்துலலாம் கருப்பு கருப்பாக தடிப்பாயிடுறது, இதுதான் அந்த மூட்டை பூச்சியோட வேலை. அதனால் மூட்டை பூச்சியை பற்றி பேசுகிறாரு. அடுத்தது அந்த சீலை பேன் அப்படிங்கிறதையும் பற்றி பேசுகிறாரு. இந்த இரண்டையும் முதல் வரியிலேயே வைக்கிறார் என்கின்ற போது அந்த உயிருக்கான மரியாதையை அவர் செய்கிறார். அவர் கூட அந்த மூட்டை பூச்சியும் அந்த சீலை பேனும் செய்கிற வேலையை பற்றி கோபமாக சொல்லல, அதன் மூலமாக ஒன்றை நிறுவுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வாழ்க்கை மூட்டை பூச்சிக்கும் சீலை பேனுக்கும் அப்படித்தான். அப்படிங்கும்போது அதை போய் நாம் கேள்வி கேட்பதா அல்லது எள்ளி நகையாடுவதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் இந்த 2 பேனும் மூட்டை பூச்சியும் வாழ்கின்ற வாழ்க்கையை தான் முதல்ல அந்த வரியில் சொல்கிறாரு. அந்த 2 என்ன பண்ணுச்சான் நம்முடைய வள்ளல் பிரானை, அதை சொல்கிறார் பாருங்க. வன்மூட்டை பூச்சியும் புன்சீலை பேனும் தம் வாய் கொள்ளியால் என் மூட்டை தேகம் சுருக்கிடவே சுட்டு. வாய் கொள்ளியால் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த மூட்டை பூச்சி எவ்வளோ பெருசுங்க, அது மாதிரி சீலை பேன் எவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்கு வாய் என்ன, நம்முடைய வாய் அகலமாக தான் இருக்குமா என்ன? ஒரு குண்டூசி முனையளவு தான் அதோட வாய் இருக்கும். ஆனால் அந்த குண்டூசி முனையளவு வாயை வாய் கொள்ளின்னு சொல்கிறார்.
ஏன்னா குண்டூசி முனை கூட ரொம்ப சின்ன முனை தான், ஆனால் நமக்கு குத்தினா வலிக்குது இல்லை, குத்தினா ரத்தம் வருது இல்லை, அது மாதிரி இந்த மூட்டை பூச்சியும் சீலை பேனும் அந்த குண்டூசி முனையளவு வாயோடு இருக்குது, ஆனால் வாய் கொல்லியாக இருக்குது அப்படிங்கிறாரு. கொல்லினா கொல்லி நெருப்பு, அந்த கரிக்கட்டையாக எரித்து விடக்கூடிய அந்த கொல்லி நெருப்பு தீப்பந்தம், அதை வைத்து ஒருத்தர் எரித்தால் எப்படி கொழுந்து விட்டு எரியுமோ அது மாதிரி அந்த குண்டூசி முனையளவு இருக்கக்கூடிய மூட்டை பூச்சியும் சீலை பேனும் ராத்திரி முழுக்க என்னை கடிக்குது, கடித்து என்னோட ரத்தத்தை குடிக்குது. கருக்கிடவே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, சுருக்கிடவே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே உடம்பு தேகம் முழுக்க சுருங்கி போயிடுது இது கடிக்கிற கடியில். எத்தனை மூட்டை பூச்சியை நான் அடிக்கிறது, எத்தனை சீலை பேனை நான் அடிக்கிறது அப்படின்னு நமக்கெல்லாம் யோசிக்க தோணும். ஆனால் ஒன்று புரியணும், வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடிய வள்ளல் பிரான் இந்த மூட்டை பூச்சிக்கும் சீலை பேனுக்கும் தொந்தரவு செய்திருப்பாரா? அது எல்லாவற்றையும் அப்படியே நகர்த்தி விட்டுருப்பார், நசுக்கி இருக்க மாட்டார், கொன்று விட்டுருக்க மாட்டார். காலால் நசுக்கி அந்த ரத்தத்தை பார்த்து நம்மெல்லாம் அப்பா எங்கிட்டேருந்து இவ்வளோ ரத்தம் குடிச்சியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி செய்திருக்க மாட்டார். அதனால தான் மூட்டை பூச்சி தள்ளி விட்டால் திரும்பவும் அது நம்முடைய வள்ளல் பிரானை வந்து ராத்திரி முழுக்க கடிச்சிருக்கு, சுருங்கி போகிற அளவுக்கு கடிச்சிருக்கு அப்படிங்கிறார். இந்த ரா முழுதும்னு அடுத்தது ஆரம்பிக்கிறார் பாருங்க. என் மூட்டை தேகம் சுருக்கிடவே சுட்டு ரா முழுதும் தொன் மூட்டை இனம் துணியினும் பாயினும் சூழ்கின்றது. அந்த பழம் மூட்டைன்னு ஒன்று இருக்குல்ல, பழைய கந்தல் துணி, பழந்துணி, இந்த மாதிரி என்ன ராத்திரி முழுக்க கடித்து ஒரு பழமூட்டை போல, பழம் பஞ்சாங்க மூட்டை போல, பழந்துணி மூட்டை போல என்ன ராத்திரி முழுக்க கடித்து 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 என்னையே ஒரு மனித மூட்டை ஆக்கிடுது அப்படிங்கிறார். சரி, இவ்வளோ நீள வியாக்கியானம், அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாருங்கிறதா ரொம்ப முக்கியம். எப்படி சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. துணியினும் பாயினும் சூழ்கின்றது ஓர் பொன்மூட்டை வேண்டி என் செய்கேன் அருள் முக்கட் புண்ணியனே. இப்படிப்பட்ட ஒரு மனித மூட்டையாக நான் இருக்கிற மாதிரி சுருங்கி போகிற அளவுக்கு, கருகி போகிற அளவுக்கு, கருப்பு கருப்பாக மூட்டை பூச்சி கடித்து அந்த ரத்த திட்டு இருக்கிற அளவுக்கு நான் ஒரு மனித மூட்டையாக ஆகியிருக்கேன். நான் போய் உங்ககிட்ட பொன் மூட்டையாக கேட்க போகிறேன். என்கிட்ட தான் இந்த மூட்டை பூச்சி இருக்குது, சீலை பேன் அது மூட்டை மூட்டையாக இருக்குது, இதை வச்சுட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் உங்ககிட்ட பொன் மூட்டையாக கேட்க போகிறேன். அதனால் எனக்கு பொன் மூட்டையெல்லாம் தேவையில்லை, இந்த மூட்டை பூச்சியும் சீலை பேனுமே மூட்டை மூட்டையாக என் கூட இருக்குது, ஆனால் உன்னோட அருளை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாருன்னா, இப்படியாக அருளை வேண்டி அருளை யாசித்து நின்ற நம்முடைய வள்ளல் பிரான் தான் ஒன்றை கண்டுபிடித்தார் 6ஆம் திருமுறையில். என்னன்னா, மற்ற தெய்வங்களிடம் கையேந்தி யாசிப்பதை விட, அருளுக்காக காத்து நிற்பதை விட, மனசுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒளியை இன்னமும் பிரகாசமாக்கி கொண்டால் நமக்கு நாமே அருள் கொடுத்து கொள்ளலாம் என்கின்ற அந்த புதிய சிந்தனைக்கு அவர் வந்து நின்றார். அந்த சிந்தனைக்குத்தான் நம்மையும் அழைத்து சென்று கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்டையும் மூட்டை பூச்சி இருக்குது, அந்து பூச்சி இருக்குது. இது வெறுமனே படுக்கையில் இருக்கின்ற மூட்டை பூச்சி, பழந்துணியில் இருக்கின்ற அந்து பூச்சியை மட்டும் சொல்லவில்லை. காலம் காலமாக பழம் படுக்கையை போல், பழம் துணியை போல் நம்மீது சுமத்தப்படுகின்ற அந்த ஆகம சிந்தனைகள், வைதீக சிந்தனைகள் நம்மை உறிஞ்சி கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் நம்மையே என்பதைத்தான் வள்ளல் பிரான் இப்படி மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.